ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சத்யவதி மேடமா? மேடம் பாருங்க மேடம், புருஷனை காணோம்னு உங்ககிட்ட சொல்லும்போது போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னீங்கல்ல, நீங்க சொன்னீங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு நான் ஏதோ என் புருஷனை மறைச்சு வச்சிருக்கேன்னு சொல்லி என்னைய மிரட்டுறாங்க மேடம். என்ன இன்ஸ்பெக்டர் இதெல்லாம்? மேடம் கொஞ்சம் உட்காருங்க, பேசுவோம். இன்ஸ்பெக்டர், நான் ரிலாக்ஸ்டா உட்கார்ந்து உங்ககிட்ட பேச வரல. என் கிளைண்ட் புருஷனை காணோம்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க. சந்தேகத்துக்குண்டான 2 பேரும் இங்கே இருக்காங்க. நீங்க அவங்கள விசாரிக்காம கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தவங்கள மிரட்டிட்டு இருக்கீங்க. பாதிக்கப்பட்டு வரவங்க கிட்ட நீங்க இப்படிதான் ட்ரீட் பண்ணுவீங்களா? மேடம், இவங்க ஹஸ்பண்ட் ரகு மேல முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்ததே இவங்க 2 பேரும் தான். இவங்க புருஷனால இந்த பொண்ணு பெருசா பாதிக்கப்பட்டிருக்கான். அதுக்கான வீடியோ ஆதாரமும் இருக்கு. இன்ஸ்பெக்டர், ஒருத்தவங்க முதல்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்ததால அவங்க நல்லவங்க, ரெண்டாவதா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க கெட்டவங்களா? சட்டத்துல அப்படியெல்லாம் எதுவும் ட்ரீட் பண்ணணும்னு சொல்லலையே. என் கிளையண்டோட ஹஸ்பண்டை இவங்க ஏதோ பண்ணிட்டு அவங்கள காப்பாத்திக்க முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க. சோ நீங்க எங்க கம்ப்ளைண்ட் தான் முதல்ல எடுக்கணும், இவங்களை விசாரிக்கணும். உடனே அதை பண்ணுங்க. மேடம், ஒரே ஆளை கண்டுபிடிக்க சொல்லி 2 கம்ப்ளைண்ட் வந்தா எப்படி மேடம் 2த்தையும் எடுத்துக்க முடியும்? ஒரே ஆளை கண்டுபிடிக்க சொல்லி 2 கம்ப்ளைண்ட் இல்ல, எத்தனை கம்ப்ளைண்ட் வந்தாலும் அதை எடுக்க வேண்டியது உங்க டியூட்டி இன்ஸ்பெக்டர். இவங்க ரகுவை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு உங்ககிட்ட வந்து கேக்குறதும், ஏன் கிளையண்ட் அவங்க புருஷனை காப்பாத்தி கொடுங்கன்னு உங்ககிட்ட கேக்குறதும் ஒண்ணு இல்ல இன்ஸ்பெக்டர். 2ம் வேற வேற கோணத்துல இருக்கு. 2 கம்ப்ளைண்ட்டையும் நீங்க எடுத்துதான் ஆகணும். சாரி மேடம், என்னால உடனே அப்படி ஒரு முடிவுக்கு வர முடியாது. நான் என் ஹையர் அபிஷியல்கிட்ட பேசிட்டு தான் முடிவெடுக்க முடியும். ஹையர் அபிஷியல் கிட்ட பேசணுமா? யார்கிட்ட பேசணும்? ஏசி கிட்ட பேசணுமா? டிசி கிட்ட பேசணுமா? இல்ல கமிஷனர் கிட்ட பேசணுமா? கமிஷனர் கிட்ட பேசுமா? இருங்க பேசுறேன். மேடம் மேடம் கொஞ்சம் இருங்க. இப்ப நான் என்ன பண்ணணும்ங்கறீங்க? ரொம்ப சிம்பிள். என் கிளையண்டோட கம்ப்ளைண்ட்டை எடுங்க. அதே மாதிரி அவங்க சைடுல என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்களோ அதையும் எடுங்க. எங்களுக்கு தேவை ரகு எங்க இருந்தாலும் எங்க முன்னாடி வந்தாகணும். அது அவங்க கம்ப்ளைண்ட்டை நீங்க பிரைமரியா வச்சு கண்டுபிடிச்சாலும் சரி, என் கிளையண்டோட கம்ப்ளைண்ட்டை பிரைமரியா வச்சு கண்டுபிடிச்சாலும் சரி, ரகுவை சீக்கிரமா கண்டுபிடிக்கணும். தட்ஸ் ஆல். ஓகே மேடம், 2 பேர் கம்ப்ளைண்ட்டையும் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் டைம் கொடுங்க, விசாரிச்சு கண்டுபிடிக்கிறேன். இன்ஸ்பெக்டர், நீங்க நியாயமா பாரபட்சம் பார்க்காம விசாரிச்சீங்கன்னா அதுக்கான டைம் என்னவோ நான் உங்களுக்கு நியாயமா கொடுப்பேன். ஆனா இவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னு நீங்க ஃபேவர் ஏதாவது பண்ணீங்கன்னு தெரிஞ்சது, அதுக்கப்புறம் நான் அமைதியா இருக்க மாட்டேன். நேரா கோர்ட்டுக்கு என் கிளையண்ட்டை கூட்டிட்டு போய் ஜட்ஜை பர்சனலா மீட் பண்ணி நான் ரகுவை கண்டுபிடிக்க சொல்லி ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன் ஆட்கொணர்வு மனு ஃபைல் பண்ணுவேன். போலீஸ் துரிதமா என் கிளையண்ட்டை கண்டுபிடிக்க மாட்டேங்கிறாங்க, குற்றவாளிக்கு ஃபேவரா இருக்காங்க. இவங்க 2 பேராலையும் என் கிளையண்டோட உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு ஆட்கொணர்வு மனுவை நான் கோர்ட்ல ஃபைல் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நீங்க என்கிட்ட டைம் கேக்குற மாதிரி எல்லாம் கோர்ட்ல டைம் கேட்க முடியாது. கோர்ட் கொடுக்கிற டைம்க்குள்ள நீங்க ரகுவை கண்டுபிடிச்சு கோர்ட்ல பிரசன்ட் பண்ணி ஆகணும். என்ன இன்ஸ்பெக்டர், ஒழுங்கா விசாரிக்கிறீங்களா இல்ல நான் கோர்ட்டுக்கு போகட்டுமா? அதுக்கு அவசியம் இருக்காது மேடம், நானே சீக்கிரமா விசாரிச்சு கண்டுபிடிக்கிறேன். குட். உங்க கிளையண்ட்ட கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்க சொல்லுங்க. ரைட்டர் சார், உங்ககிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி வாங்குங்க. ஓகே சார். அன்பு, போய் எழுதி கொடுப்பா. மேடம், நீங்க உங்க கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க. கான்ஸ்டபிள் சார், ஒரு பேப்பர் பேனா எடுத்துட்டு வா. ஓகே சார். இந்தாங்க மேடம், பென் இந்தாங்க.
எங்க சத்யா சொல்லாம போயிட்ட? லஞ்ச் ரெடி பண்ணிட்டு உன்ன ரூம்ல வந்து பார்த்தா ஆளையே காணோம். சரி எங்கயாவது பக்கத்துல போயிருப்ப வந்துருவேன்னு பார்த்தா இவ்ளோ லேட்டா வர. அப்படி எங்க தான் போன? சாரி பார்வதி, நானும் இன்னைக்கு லஞ்ச் உன் கூட சேர்ந்து சாப்பிடணும்னு தான் நினைச்சேன். பட் ஒரு முக்கியமான கேஸ் வந்ததால நான் உடனே கிளம்ப வேண்டியதா போச்சு. நீ இந்த தடவை வரும்போது எந்த கேஸும் இல்லன்னு தானே சொன்ன. இப்ப என்ன புது கேஸ்? ஆனந்தியோட கேஸ். ஆனந்தியோட கேஸா? என்ன கேஸ்? அவ கர்ப்பத்துக்கு காரணமானவங்க யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு அவ நினைக்கிறா. அதுக்கு முத ஆளா அவ டவுட் பண்றது உங்க கம்பெனில வேலை பார்த்த ரகு. அவன் இப்ப அப்ஸ்காண்ட் ஆயிருக்கான். அவனை கண்டுபிடிக்க சொல்லி போலீஸ்ல நான் இப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஏன் சத்யா, நீ எவ்வளவு பெரிய அட்வொகேட், எப்படிப்பட்ட கேஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணிருக்க? உன் லெவல் என்ன? நீ போய் அந்த ஆனந்திக்காக போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கேங்கிற. இந்த மாதிரி சீப்பான கேஸ் எல்லாம் நீ ஏன் டீல் பண்ற? உன் இமேஜ் என்ன ஆகும்? பார்வதி, பாதிக்கப்பட்டவங்களுக்காக நின்னு வாதாடுறதுக்காக தான் நான் லாவே படிச்சேன். இதுல பெரிய ஆளு சின்ன ஆளு, பணம் இருக்கவன் ஸ்டேட்டஸ் இருக்கவன், அந்த மாதிரி நான் எந்த பாகுபாடும் பார்க்க மாட்டேன். ஆனந்தி பாதிக்கப்பட்டிருக்கா, அவளுக்கு நியாயம் வாங்கி கொடுக்க வேண்டியது என் கடமை. அதுக்காக எந்த எல்லைக்கும் போய் அந்த ரகுவை நான் கண்டுபிடிச்சு கொண்டு வந்தே தீருவேன். ஆனந்தி கண் முன்னாடி கொண்டு வந்து நான் நிறுத்துவேன். ஆண்டி, ஆனந்த் ஏற்கனவே பயங்கர கன்ஃபியூஷன்ல இருக்கா. அவன் நிலைமைக்கு அன்புதான் காரணமே தவிர வேற யாரும் இல்ல. அத வெளியே சொன்னா அன்பை எல்லாரும் தப்பா நினைப்பாங்கன்னு தான் அவ சொல்ல மாட்டேங்கிறா. அவங்க 2 பேரும் லவ் பண்ணிருக்காங்க. நிறைய சிச்சுவேஷன்ல அன்பும் ஆனந்தியும் ரொம்ப க்ளோஸா இருந்திருக்காங்க. அது கம்பெனில இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். நீங்க அந்த ரகுவை கண்டுபிடிக்கிறதால எந்த யூஸும் இல்ல ஆண்டி. அது மட்டும் இல்ல, அன்பு ஆனந்திக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா அதை பத்தி யோசிச்சுட்டு இருந்தா அது அவங்களுக்கு நல்லது இல்ல. அடுத்து அவங்களோட லைஃப்ல நடக்க வேண்டிய விஷயத்த அவங்க பார்க்க வேண்டாமா? அதுக்கு ஸ்பேஸ் கொடுக்காம கேஸ் போட்டு அலைஞ்சுக்கிட்டு இருந்தா இட் won't be good ஆண்டி. அன்புதான் ஆனந்தியோட இந்த நிலைமைக்கு காரணங்கிறது உன்னோட நம்பிக்கை மட்டும்தான் மகேஷ். ஆனா ஆனந்தியோட நம்பிக்கை அது இல்ல.